division of fractions. உங்களுக்கு क्वेश्चनல வந்துட்டு either இந்த வேர்ட் by வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் or else டைரக்ட்டா இந்த மாதிரி கொடுத்திருக்கலாம். சோ இந்த by வேர்ட் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்லயும் கொடுக்கலாம் டிவிஷன்லயும் கொடுக்கலாம். சோ மல்டிப்ளிகேஷன்ல by வரும்போது வேற மாதிரி பிஹேவ் ஆகும், டிவிஷன்ல by வரும்போது வேற மாதிரி யூஸ் பண்ணணும். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு क्वेश्चन சால்வ் கொடுக்கலாம் or else டிவைட் கொடுக்கலாம். டிவைட் கொடுத்து உங்களுக்கு by கொடுக்கும்போது என்ன மாதிரி யூஸ் பண்ணனும்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும்போது by கொடுக்கும்போது இந்த வேர்ட் கொடுக்கும்போது டிஃபரண்டா பிஹேவ் ஆகும். ஸோ இந்த பை வேர்ட் வந்து எல்லாத்துக்கும் காமன் கிடையாது, டிவிஷனில் ஒரு மாதிரி இருக்கும், மல்டிப்ளிகேஷனில் வேறு மாதிரி பிஹேவ் ஆகும். ஸோ இந்த டிவிஷன் இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து எப்படி இந்த ஃப்ராக்ஷன்ஸ்க்கு வந்து எப்படி சால்வ் பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிவைட் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பை. ஸோ நான் சொல்லியிருக்கேன் டிவைட் கொடுக்கும்போது பை வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ் ஆகும், அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும்போது பை வந்து வேறு மாதிரி பிஹேவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிவைடிங் கொடுத்தனால இந்த பைக்கு பதிலாக நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 4/15 டிவைட் 2/5. ஸோ டிவைடில் வந்துட்டு இந்த மாதிரி பை கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா we need to divide. ஸோ இந்த இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சிம்பிள் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 4/15 அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து டிவிடெண்ட். தென் இந்த 2/5 இந்த பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிவைசர். ஸோ உங்களுக்கு எல்லாருமே டிஃப்ரென்ஸ் தெரியும், டிவிடெண்ட்னா என்ன டிவைசர்னா என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் எது டிவிடெண்ட் எது டிவைசர்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிவிடெண்ட், நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா டிவைசர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம ஸ்டெப்ஸ் எழுத போகிறோம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா இந்த டிவைசர் இருக்குது பாருங்கள், இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இங்கே வந்து 2/5 இருக்குது. ஸோ ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்னா நியூமரேட்டரை வந்து டினோமினேட்டர் கொண்டுட்டு வரணும், டினோமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணுறதா ரெசிப்ரோக்கல் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ டினோமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டுட்டு போயிட்டேன், நியூமரேட்டர் டினோமினேட்டர் கொண்டு வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். ஒன்ஸ் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்துடலாம். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை த டிவிடெண்ட் அண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர், விச் மீன்ஸ் உங்களோட டிவிடெண்ட் என்னது 4/15. ஸோ இதை டிவிஷன் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் போடணும். ஸோ மல்டிப்ளைட் பை எதை கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்க ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். உங்களோட டிவைசர் இருந்தது அது ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதை தான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க 5/2. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் பண்ணோம், செகண்ட் ஸ்டெப் அந்த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் இருக்குல்ல அது மல்டிப்ளைட் பை டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து 4/15. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் யூஷுவல் ப்ரொசீஜர் தான், ஏதாவது கட் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கட் பண்ணிடலாம். 1/5 is 5, 2/5 is 10, 3/5 is 15. தென் 4/2 இதை நீங்கள் கட் பண்ணலாம். 1/2 is 2, 2/2 is 4. ஸோ நீங்கள் நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 2 மல்டிப்ளைட் பை 1 இருக்குது, டிவைட் பை இங்கே கீழே டினோமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளைட் பை 1. ஸோ ஒன்ஸ் இந்த மல்டிப்ளிகேஷன் சைன் வந்து ரீப்ளேஸ் பண்ண நீங்கள் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் டு த லோயஸ்ட் டேர்ம். ஸோ லோயஸ்ட் டேர்முக்கு தான் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து கட் பண்ண முடிஞ்சனால இது செகண்ட் டேபிளால் டிவைட் பண்ணியிருக்கோம், இதை வந்து ஃபிஃப்த் டேபிளால் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 மல்டிப்ளைட் பை 1 வந்து 2, 3 மல்டிப்ளைட் பை 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/3. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிடலாம். ஸோ டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் டிவைடுன்னு கொடுத்துருக்கணும், அதே மாதிரி இந்த வேர்ட் பை இருந்ததுன்னா பை வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் சைன் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அங்கே வந்து டிவிஷன் சைன் போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது டிவிடெண்ட் எது டிவைசர்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த டிவைசரை எடுத்து தான் நீங்கள் வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணணும், டிவிடெண்ட் கிடையாது. டிவைசரை வந்து எடுத்து நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஒன்ஸ் டிவிடெண்டை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிருக்க அந்த ஆன்சர் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் மல்டிப்ளைட் பை உங்களோட டிவிடெண்ட் நீங்கள் பண்ணி லோயஸ்ட் டேர்முக்கு வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பை வேர்ட் வந்து டிவிஷனில் கொடுக்கும்போது எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் அ ஃப்ராக்ஷனல் நம்பர், இது ஒரு ஃப்ராக்ஷனல் நம்பர், டிவைட் பை இது பார்த்தீங்கன்னா 4ன்றது வந்து ஒரு ஹோல் நம்பர். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதில் ஹோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. So write the whole number as a fraction. So step 1 பார்த்தீங்கன்னா இந்த whole number fraction எழுதணும். So fraction எழுதும்போது
கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ 4 the whole number. இதை ஃப்ராக்ஷன் பார்ட்டில் எழுதணும்னா 4 divide by 1. ஸோ 4 the numerator, 1 the denominator. ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் பார்ட்டை நம்ம வந்து இந்த ஹோல் நம்பரை எழுதிட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவிஷன் சைன் இருக்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹோல் நம்பர் கொடுக்கும்போது அதை ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதிட்டோம். ஸோ ஒன்ஸ் ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதிட்டிங்கன்னா இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4 டிவைட் பை 4/1. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் மாதிரி உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். ஸோ 4/1 உங்கள் டிவைசர். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா உங்கள் நியூமரேட்டர் டினோமினேட்டர் கொண்டு வந்து டினோமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டுட்டு போயிடும். ஸோ 1/4. ஸோ உங்களோட டிவைசர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், 1/4 ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்த மாதிரி அதே ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு இந்த கிடைச்ச ரிசல்ட்டை வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணுவீங்க, உங்களுக்கு டிவிடெண்ட். ஸோ 3/4 மல்டிப்ளைட் பை எதை கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க, இந்த 1/4 ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கீங்க பாருங்கள், அது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்தா அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இங்கே ஒரே ஒரு ஸ்டெப் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஃப்ராக்ஷன் பார்ட் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட் இருக்குது. ஸோ அந்த ஹோல் நம்பரை ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல். ஸோ ஒன்ஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்தோடனே அந்த ஆன்சரை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டிவிடெண்ட் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இந்த தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், 3 multiplied by 1, டினாமினேட்டர் தென் 4 multiplied by 4. ஸோ 3 multiplied by 1 பார்த்தீங்கன்னா 3, 4 into 4 is 16. ஸோ 3/16 தான் ஆன்சர். இதுக்கு மேலே ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து டேபிளில் கட் பண்ணலாம். பட் இங்கே எந்த டேபிள்லையும் கட் ஆகுது 3யும் 16ம். ஸோ அதனால் ஃபைனல் ஆன்சர் 3/16. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு. டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னும் போது வேர்ட் பை யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பண்ணணும், அதே மாதிரி நார்மலாக டிவிஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி பண்ண தெரியும். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து சேம் தான். ஃபர்ஸ்ட் வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் எடுக்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை த டிவிடெண்ட் அண்ட் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல டிவிஷன் சைன் போட்டக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளிகேஷன் நீங்கள் போடணும். ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணினே நியூமரேட்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம், டினாமினேட்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரெடியூஸ் டு த லோவஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வந்து எப்படி டிவிஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து டிவிடெண்ட்னு தெரியும், இது வந்து டிவைசர்னு தெரியும். ஸோ உங்களோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் நம்பராக கொடுத்துருக்காங்க, which is 6 2/5. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா 6 + 2/5 மீனிங். ஸோ இதுக்கு வந்து இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் நம்பரை வந்து நீங்கள் இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக செப்பரேட் வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டினாமினேட்டர் மல்டிப்ளைட் பை இந்த 6 into the whole number அது கூட மல்டிப்ளை பண்ணணும், +2 then whole divide by 5 which is equal to 6 5s என்னது 30 +2 divide by 5. ஸோ 30 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 32 then divide by 5. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 32 divide by 5. ஸோ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் நம்பரை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக ஃபர்ஸ்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம், which is dividend. ஸோ ரிமைனிங் ஸ்டெப்ஸில் ஆஸ் யூஷுவல் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1 வந்து இது டிவிடெண்ட், இது டிவைசர், ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 16/100. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர் டினோமினேட்டருக்கு வந்து டினோமினேட்டர் நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா 100 divide by 16. ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை த டிவிடெண்ட் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர். ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது 32/5. இங்கே என்ன சைன் போடணும், மல்டிப்ளிகேஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் உங்களோட ஆன்சர் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டிவைசர் என்னது 100 divide by 60. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம், 32 multiplied by 100. தென் டினோமினேட்டர் தனியாக பண்ணிங்கன்னா 5 multiplied by 16. ஸோ இதை வந்து நீங்கள் கட் பண்ணலாம். 16 2s are 32. ஸோ 116 2. தென் இந்த 5 100 நீங்கள் கட் பண்ணலாம். 1 5 is 5, 2 5s are 10, இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ 0. ஸோ which is equal to மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 multiplied by 20, டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 1 multiplied by 1 இருக்குது. ஸோ 2 into 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 divide by 1 ஆன்சர். ஸோ 40 divide by 1 is 40. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40. ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒன்லி டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனல் நம்பரை வந்துட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு சேம் ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்த டாப்பிக்கில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் அ ஃப்ராக்ஷனல் நம்பர் பை அனதர் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். தென் டிவைடிங் அ ஃப்ராக்ஷனல் நம்பர் பை ஹோல் நம்பர் செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். தேர்ட் எக்ஸாம்பிள் ஃபைனல் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா டிவிஷன் ஆஃப் mixed fractional numbers. Thank you for watching this video.